வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். காவிரி பிரச்சனையில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் சித்தராமையா கோரிக்கை விடுத்தும் உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு கோரிக்கை விடுத்தும் அவர் கைவிட மறுப்பு தெரிவித்து உண்ணாவிரத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி பார்க்கலாம் அந்த செய்தி? இல்லை, என்னுடைய பிரச்சனையெல்லாம் இப்போ ஒரு சாம்பாருக்கு எல்லாரும் இது டிரான்ஸ்பிளேஷனே முடிந்து விட்டது. பல ஏறத்தாழ 11 லட்சம் ஏக்கரில் டிரான்ஸ்பிளேட் டைரக்ட் சோயிங் கூட பண்ணியிருக்காங்க. ஏறத்தாழ 70% டைரக்ட் சோயிங் பண்ணியிருக்காங்க. இதற்கான தண்ணி வருமா வராதாங்கிறது தான் எனக்கு ஒரு பிரச்சனையாக தோன்றுறது. தேவகவுடா உட்காரட்டும், இவங்க தீர்மானம் போட்டும் தீர்மானம் போடாமல் இருக்கட்டும், இதெல்லாம் இது இங்கத்த பாஜகவினர் மத்தியில் அழுத்தம் செலுத்தி தண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தான் இப்பொழுது தலையாட பிரச்சனை. ஏன்னா டெய்லண்டுக்கு போகவே போகாது. 9000 கியூசெக்ஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க கல்லணையிலிருந்து டே 1ல இருந்து. அதான் பிரச்சனையே. ஒரு நாளினுடைய தேவைங்கிறது 23,000 கியூசெக்ஸாக இருக்குது. அதாவது 2 டிஎம்சிக்கு ஏறத்தாழ 2 டிஎம்சி தேவை ஒவ்வொரு நாளும். மேட்டூரில் அதுக்கான இதுவும் இருக்கிறது, 48 டிஎம்சி இருந்தது. ஸோ ஒரு 30 நாள் இல்லைனா அதாவது ஒரு 10 டிஎம்சி டெட் வெயிட்னு பார்த்தாலும் ஒரு 38 டிஎம்சி பாக்கி இருக்கிறது. அதே போல் கர்நாடகத்தில் இருக்க கேஆர்எஸ்ல நேற்றைய லெவல் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 34 ஏதோ டிஎம்சியாக இருக்குது. ஸோ அவங்க கேட்டுக்கிறதே 27 டிஎம்சி தான் எங்களுடைய ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸ், அதாவது மே வரையிலான எங்களுடைய ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸ்க்கு இவ்வளோதான் தேவைன்னு அவங்க கூறியிருக்காங்க. அதன் பிறகும் ஏன் இந்த உண்ணாவிரதம் தான் பிரச்சனை வருது? அப்போ 27 டிஎம்சி நீங்கள் வச்சுக்கோங்க, அப்புறம் மறுபடியும் இருக்குல்ல ஒரு 6 டிஎம்சி இருக்குல்ல, அதை ஏன் விட மாட்டேங்கிறது தான் பிரச்சனை. வேற ஒன்றும் கிடையாது. அங்கே அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்று கூட ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூடியிருக்காங்க. இது இந்த தேவகவுடாவில் கிமிக்கரின்னு தான் நான் பார்க்க முடியும். வேற ஒன்றும் இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் ஜேடிஎஸ் தேட நினைத்து கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தல் 2018 தான் வருது. இப்போவே வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனி அந்த மாநிலத்தில் ஒரு வேலையும் நடக்காது. அதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க்கோ வேற மக்களுக்கு ஒரு நலன் நடக்கிற மாதிரி தெரியல. இந்த ஒரு பிரச்சனையிலேயே ஓட்டிடுவாங்க போல தான் தெரியுது. சோ அதை தாண்டி நம்ம யோசிச்சோம்னா பாஜக அங்க என்ன சொல்லியிருக்காங்க, நேத்து கூட அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன கூறியிருக்காங்கன்னா, நாங்க பிரதமர் கிட்ட அழுத்தம் செலுத்துவோம், அதாவது காவேரி மேலாண்மை மையம் அமைக்க கூடாது என்பதற்காக அழுத்தம் செலுத்துவோம் கூடியிருக்காங்க. அதே மாதிரி தான் இது எப்படியெல்லாம் முறியெடுக்க முடியுமோ அதுக்கான ஆயத்த பணிகள் நாங்கள் செய்வோங்கிறத அவங்க கூறியிருக்காங்க. ஸோ பாஜக அங்க இருக்கிற பாஜக அப்படி கூறுது, இங்க இருக்கிற பாஜக இன்னொரு விதமாக கூறுது. இது ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. இதெல்லாம் ஒரே நாட்டில் இருக்கிற பாஜக நான் பார்க்க முடியும். ஸோ அப்படி ஒரு நிலையில நம்மளுடைய விவசாயிகளுடைய பயிர்கள் கருகி போகுமா இல்லையா, இதுதான் கேள்வி. இதற்கான பதில் தான் பாஜக கொடுக்க வேணும். பாஜக மட்டும் இல்ல, காங்கிரஸும் அதே மாதிரி தான் பேசுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது 2-3 விஷயமா பார்த்தா, முதல்ல கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசும் மாநில அரசும் தலைவர்களும் நடந்து கொள்வது மிகவும் மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துடைய ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆணையை சற்றே மாற்றுவதும், அதையும் கூட இவர்கள் ப்ரொசீஜரல் விஷயங்களை வைத்து நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூடுறோம், நாங்கள் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண போகிறோம் மாறி மாறி சொல்வதும், அதற்கு உச்சநீதிமன்றம் வெறும் ஒரு கண்டனம் தெரிவித்து இன்னொரு சின்ன மாற்றத்தை சொல்வதும், அதை இவர்கள் கொஞ்சம் கூட இவர்கள் அதை பின்பற்றப் போவதில்லை என்று தெரிந்தே இந்த மாதிரி நடப்பதும் ரொம்ப வருத்தமாக இருக்கு. முதல்ல நிச்சயமாக கர்நாடகத்துக்கு இதுல ஒரு பார்வை இருக்கு. அவர்கள் சொல்வதெல்லாம் அபத்தம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. அதே மாதிரி தமிழகத்துடைய கேஸ் ரொம்ப 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 ஆப்வியஸான ஒரு கேஸ் இருக்கு. தண்ணீர் மிகவும் குறைவாக வரும் காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒரு சொட்டு கூட தராமல் இருக்க போகிறீர்களா, இல்லை குறைவான தண்ணீர் இருக்கும்போது அது எப்படி பிரிக்க போகிறீங்க? கர்நாடக பார்வையை அபத்தம் சொல்ல முடியாதுன்னா எங்க நீங்க டிஃபர் ஆகுறீங்க? இப்ப இவங்க சொல்றதுக்கும் இங்க இருக்கிறவங்க சொல்றதுக்கும் உங்களுடைய பாயிண்ட்ல நீங்க எங்க டிஃபர் ஆகுறீங்க? இல்ல, அது வேற திசையில போயிடும். இருந்தாலும் நான் அது 2 குறிப்பா சொல்றேன். அவர்கள் சொல்வது ஆரம்பத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக என்ன மாதிரியாக இந்த நீர் பிரிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதே அவர்கள் ஆதார கேள்வி ஒன்று எடுக்கிறாங்க. சிச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு காலத்துல தமிழகத்துல மிகப்பெரிய பரப்பளவுல விவசாயம் நடந்து, கர்நாடக பகுதியில் மிகச் சிறிய அளவுக்கு விவசாயம் நடந்ததை மட்டுமே கணக்கில் வைத்துக்கொண்டு இது இப்படியே தான் இருக்க வேண்டும், எனவே நீர் பிரிப்பும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வது நியாயம் அல்ல என்று அவர்கள் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கிறது. உடனே இதுக்காக என்ன போட்டு அடிச்சிடாதீங்க, அதை கவனிக்கலாம். இப்ப அது முக்கியமில்லை, இன்றைக்கு பேச்சு வேற, அது கவனிக்க வேண்டிய ஒன்று. இரண்டாவது, தண்ணீரை தமிழகம் என்ன செய்கிறது? இது அரசு சொல்றதுன்னு இல்லை, பொதுவாக மற்றவர்கள் சொல்வதும்,
தமிழகத்துக்கு போகிற தண்ணீர் எல்லாம் வீணாக போகிறதுங்கிற ஒரு 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 பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. அது நியாயமா? அதை நாம என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் அது தண்ணீர் கிடைக்கும் பொழுது? இதெல்லாமே அனாலிசிஸ் தான். இதெல்லாம் அனாலிசிஸ் தான். ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு கட்டாயமாக அது நடந்திருக்க வேண்டும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதை ஒரு நீண்டகால நோக்கில் இதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமரசத்துக்கு வர வேண்டியதற்கான அவசியம் இருக்கிறது. அது இது இன்றைக்கு உடனடியாக சம்பா பயிருடைய முக்கியத்துவம் இது தமிழகத்துக்கு மட்டுமில்லை, இந்தியாவுடைய உணவு பாதுகாப்புக்கு அது முக்கியம். பெங்களூருடைய குடிநீர் தேவை அப்படிங்கிறத பல வகையில் எதிர்கொள்ள முடியும். குடிநீர் தேவை வேற, பயிர்களுக்கான தேவைங்கிறது வேற. அது ரெண்டையும் பிரித்து பார்த்து இதை வேற விதமாக இதை அணுக முடியும். அதற்கான வேலைகள் இன்றைக்கு நடக்க போறதில்லை, அது இனி வரும் காலங்கள் நடக்க போகுது. ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய பார்வை, அவர்களுடைய ஆணை, அவர்கள் இது இதே மாதிரி சாஃப்டா ஒவ்வொரு நாளைக்கும் ஹேண்டில் பண்ண போறாங்களா, இல்ல அவர்கள் மத்திய அரசை மிக கடுமையாக அழுத்தத்துக்கு உள்ளாக்கி, இல்ல இதுல சாஃப்டா உச்சநீதிமன்றம் ஹேண்டில் பண்ணதுன்னு எடுத்துக்க முடியுமா? நீங்க டெட்லைன், ஏன்னா 4 வாரங்கள்ல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொன்னவங்க 30ஆம் தேதி விசாரணையில 4 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க இன்னும் குறைச்சிருக்கிறாங்க நாட்களை. இப்ப காவிரி மேலாண்மை வாரியம் மட்டுமே தான் இதற்கு தீர்வு அப்படிங்கிற அடிப்படையில தான் உச்சநீதிமன்றம் யோசிக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. நிச்சயமாக அப்படி பார்க்கலாம். ஆனா எனக்கு இருக்கும் பிரச்சனை இதுதான். நீங்க என்ன சுப்ரீம் கோர்ட் நடத்துறீங்களா இல்ல கட்ட பஞ்சாயத்து நடத்துறீங்களா? எனக்கு ஒரு பிரச்சனை. ஃபர்ஸ்ட் 15,000 கியூசெக்ஸ் சொல்றீங்க, அப்புறம் 12,000 கியூசெக்ஸா குறைக்கிறீங்க, அப்புறம் ஒரு நிபுணர் குழு காவேரி சூப்பர்வைசரி கமிட்டி சொல்லுது 3,000 கியூசெக்ஸ் சொல்லுது, அதை 6,000 கியூசெக்ஸா உயர்த்துறீங்க. எந்த பேசிஸ்ல இதை பண்றீங்க? இதுதான். அதாவது இப்போ ஏன் கர்நாடகா இவ்வளவு துணிச்சலாக தைரியமாக ஒவ்வொரு முறையும் அதை சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணைகளை மீறுதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. நேற்றைய தினம் சித்தாராமையா சொல்லியிருக்காரு, நான் நேஷனல் வாட்டர் பாலிசி 2012 குடிநீருக்கு தான் பிராதானியம் என்ற முக்கியத்துவம் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப அப்படி இருக்கும் பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட்டினோட இந்த டிசிஷன் முரணாக இருக்கிறது என்று கூறுகிறார் அவர். இதுதான் சுப்ரீம் கோர்ட் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது இல்லைன்னா ஒரு டைரக்ஷன் கொடுக்கும்போது அதை அனைத்து பிரச்சனைகளையும் ஆராய்ந்து அலசி இது எல்லாம் சேர்த்து ஒரு முடிவு தான் கூற வேண்டும். நீங்க 4 வாரத்தில் அமைக்கிறத 4 நாள்ல ஏன் மாத்தினீங்களுக்கான ஒரு விளக்கம் இருக்கான்னு பார்த்தா அதுக்கான விளக்கமும் கிடையாது. சோ எனக்கு என்னுடைய ஈகோனால இது பண்ணனா, சுப்ரீம் கோர்ட் நான் ஒரு ஆர்டர் போடுறேன், என்னுடைய ஆர்டரை நீங்க மதிக்கலங்கிறதுக்காக பண்ண அப்படின்னா நீங்க அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு நீங்க போகணும். அது ஏன் போலங்கிற கேள்வி வருது. வேற ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் டெல்லியில் இருக்கும் அரசாங்கமானாலும் சரி, அது ஒரு பீகார் அரசாங்கமானாலும் சரி, எந்த ஒரு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கமே எவ்வளவோ கேஸ்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் 30 வருஷமா கம்பல்சரி வெயிட்ல இருக்காரு. அவருக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் வருது. அதன் பிறகும் 18 மாசத்துல அவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காரு, கம்பல்சரி வெயிட்ல இருக்காரு. தமிழக அரசாங்கம் அந்த ஆணையை மதிக்கவில்லை. சோ இந்த மாதிரியான நிலைமைகள்ல ஒரு சீஃப் செக்ரட்டரி, அதாவது அரசாங்கம் என்பது அரசியல்வாதிகளால் உருவாக்கப்படுகிறது. ஆனால் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிகியூட்டிவ் அதனுடைய தலைமைங்கிறது சீஃப் செக்ரட்டரி தான், முதன்மை செயலர் தான். அந்த முதன்மை செயலரை நீங்க have you called him for contempt? இது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் கிடையாது. அங்க அப்பாலஜைஸ் பண்ணிடுவாங்களாமா, அதனோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிருமாமா. இது வரைக்கும் செய்யல, இல்ல இனிமே செய்வாங்க, இந்த காலக்கெடு முடிந்த பிறகு செய்வாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அவங்க நெருக்கி இருக்கிறாங்க கர்நாடக அரசுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அவங்க இது முதல் முறையே அவர்கள் மிக கடுமையாக அதை கையாண்டிருக்கணும். கர்நாடகா ஒரு ஸ்பெஷல் சிட்டிங் கூப்பிட்ட உடனேயே திருப்பி அவங்க போறாங்க இல்லையா? அப்போ அவர்கள் அன்றைக்கே உங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது, ராதாகிருஷ்ணன் சொல்ற மாதிரி நீங்க முதன்மை செயலர் வர சொல்லுங்க, இன்னைக்கே அவர் இதற்கு பதில் சொல்லி ஆகணும், நாங்க சட்டமன்றத்தை பத்தி கவலைப்பட போறதில்லை அப்படின்னு அவர்கள் சொல்லியிருந்தா விஷயம் வேற மாதிரியா இருந்திருக்கும். அதே சமயம் அவர்கள் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கலாம். மத்திய அரசு ஆர்டிகல் 355 பயன்படுத்தி இது எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணி நீங்க உடனடியாக இந்த தண்ணீர் திறப்பது என்பதை நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறத ஒரு ஆணையை அவர்கள் பிறப்பிக்கலாம். அதற்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்ல போகிறதுங்கிறத கேட்கலாம். இதையெல்லாம் செய்யாம அவர்களுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. உச்சநீதிமன்றத்துக்கு இவ்வளவு முரட்டடியா இறங்குறதா? அதனால நான் இப்போ இந்த 4 நாட்கள் 30 நாட்கள்ங்கிறத 4 நாட்கள்னு மாத்துறதே ஒரு விதத்துல பாரு, நீ எனக்கு இந்த மாதிரி பண்ணனா நான் வேற மாதிரி நெருக்கடி கொடுப்பேன்னு. ஆனால் அதை பற்றி இவர்கள் கவலையப்பட போவதில்லை. அடுத்த அனைத்து கட்சி கூட்டம், இன்னொரு ஸ்பெஷல் சிட்டிங், இப்படியே அவர்கள் போய்கொண்டிருக்கலாம். ஏன்னா இது நிச்சயமாக ஒன்று தெரிகிறது, கர்நாடகத்தை பொறுத்தவரை இது காலம் கடத்துவதற்கான செயல். அதை எந்தெந்த விதமாகலாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கிறாங்க. அது ஏதோ ரொம்ப
ஒரு தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒரு முறையில போகிற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. இது எதுவுமே வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படிங்கிறது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. இப்போ ஒரு உண்ணாவிரதத்தை எடுத்துங்களேன், உடனே அவர்கள் என்ன சொல்லலாம், நாளைக்கு போய் இது வந்து மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா வரும், அதனால நாங்க செய்ய முடியாது, ஏற்கனவே ஒரு ரயட் லைக் சிச்சுவேஷன் ஒன்று உருவாக்கியாச்சு, அது மாதிரி ஆயிடும், அதனால நாங்க இதை செய்ய முடியாது. வாபஸ் வாங்கி இருக்கிறாரு இல்ல. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் 2 பேரும் நீங்க செட்டப் பண்ணலாம். அவர்கள் போய் கிருஷ்ணராஜ் சாகர்ல மேல ஏறி தொபக்குன்னு கீழே குதிச்சுட்டாங்க, அதனால செய்ய முடியாது. நீங்க தொடர்ந்து ஏதாவது ஒன்றை காரணம் காட்டி உச்சநீதிமன்றத்தின் ஆணையை ஏற்க முடியாதுன்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் என்ன செய்ய போகிறது? இது வந்து மச் பிகர் இஷ்யூ. இது திருப்பி நம்ம உச்சநீதிமன்றம் தான் செய்யணுமா, இல்ல மத்திய அரசுக்கான ரோல் இங்க அதிகமாகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதான் தொடர்ந்து எங்கிட்ட சித்தாராமையா தந்த இன்டர்வியூல ஃப்ரண்ட் லைன்ல விரிவாக இந்த பிரச்சனையை பத்தி எழுதியிருக்கேன். அதுலயும் அவர் கூறுறதுதான், தொடர்ந்து பிரதமரை தான் வலியுறுத்தி வருகிறோம். முன்னாள்ல வந்து எப்பப்போ பிரச்சனை இருந்ததோ, ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட, அதாவது துரைமுருகன் எங்கிட்ட சொல்ல ஒரு இன்ஸ்டன்ஸ்ல கூட, அதாவது ஜேஎச் பட்டேல் வந்து தண்ணி தர மறுக்கிறாரு வாஜ்பேயியுடைய டைம்ல 2003 என்று கருதுகிறேன். அந்த டைம்ல வந்து முதலமைச்சர் கருணாநிதி அவர் வந்து இமீடியட்டாக பிரதமர் வாஜ்பேயை தொடர்பு கொள்கிறார். அவர் வாஜ்பேயி கூறுகிறார், நாளைக்கு நீங்க துரைமுருகன் அனுப்பி வைங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு கூறுறாரு. அங்க போனவரு அங்கிருந்து டைரக்ஷன் வருது, ஜேஎச் பட்டேலுக்கு வாஜ்பேயி டைரக்ஷன் கொடுக்குறாரு, நீங்க இதை திறந்து விட்டு தான் ஆகணும், இல்லைன்னா தமிழ்நாட்டில் பயிர் கருகி விடுன்ட்டு. அதை தொடர்ந்து ஜேஎச் பட்டேல் செய்கிறார். அதாவது யாருக்காச்சும் ஒரு பழி சாடுறதுக்காக யாருக்காச்சும் ஒரு நபர் வேணும், அவ்வளவுதான். ஜேஎச் பட்டேலும் அதான் செய்தார். வாஜ்பேயி கூறிவிட்டார், பிரதமர் கூறிவிட்டார், அதனால நான் தண்ணி திறக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் திறந்து விட்டார். சோ ஒவ்வொரு டிஸ்ட்ரஸ் இயர்லயும் வரும் பிரச்சனைகளுக்கு பிரதமர்கள் தான் அந்த பிரச்சனையே இங்க இல்லையே. நீங்க அரசியல் ரீதியா யாரையுமே நீங்க காரணம் சொல்லாம உச்சநீதிமன்றம் டைரக்ஷன் சொல்லி இருக்கு. அந்த அடிப்படையில நாங்க நிபுணர் குழுவை பரிந்துரைக்கிறதுக்கே அவங்க தயாராக இல்லை. காவிரி மேலாண்மை வாரியத்துக்கான நிபுணர் குழுவை பரிந்துரைக்கிறதுக்கே காலக்கெடு முடிஞ்சிருச்சு, கர்நாடகா பரிந்துரைக்கலை. இவங்க ஏன் பிரதமர் தலையிடணும்னு திரும்ப இவங்க சொல்றதுங்கிறது காலம் தாழ்த்துற ஒரு நடவடிக்கையா தான் பார்க்க வேண்டியதா இருக்கா? இல்ல, அப்படி இல்ல. அதாவது அவங்களுடைய வாதம் என்கிறது சார் சொன்ன மாதிரி, சார் தெளிவா சொல்லாத மாதிரி, 1892 நடந்த அந்த ஒப்பந்தமும் 1924 போட்ட ஒப்பந்தமும் வந்து அதனுடைய பேசிஸ்ல தான் இந்த காவிரி ட்ரிபியூனலுடைய ஆர்டரே வருது. சோ அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. இந்த காவிரி ட்ரிபியூனலோட ஆர்டர் வந்து 1924 வந்து அவங்க எக்ரிமெண்ட்ல பேஸ் பண்ணதுனால அது வந்து எங்களுக்கு சாதகமாக இல்லை என்ற ஒரு காரணத்தை காட்டி விட்டதுதான். அது காவிரி ட்ரிபியூனல் தான் சொல்லுது காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு கான்ஸ்டிடியூட் பண்ணணும்னு. சோ அப்படி வரும் ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டினுடைய அந்த ஃப்ரேம்வொர்க் என்னவா இருக்கும்னா, அந்த ட்ரிபியூனல் என்ன கூறியிருக்கோ, அதாவது தமிழ்நாட்டுக்கு 419 டிஎம்சி சொந்தமானது என்ற அந்த கருத்தில் தான் அந்த போர்டு மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கவே முடியும். சோ இப்படி அமைத்து விட்டு விட்டால் அதன் பிறகு அந்த என்ன போர்டு என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் கர்நாடக அரசு இருக்க வேண்டும். சோ அதனாலதான் அதை அமைத்து விட்டால், அதற்கு இவங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அமைத்து அனுப்பிவிட்டால் நிச்சயமாக அதன் பிறகு அந்த போர்டுடைய கண்ட்ரோல்ல வந்துரும் அந்த என்டையர் ரிவர். அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. நிச்சயமா அதனாலதான் ஒத்துழைக்க. என்ன தீர்வு, என்னதான் செய்ய முடியும்? காவிரி மேலாண்மை வாரியம் அமைஞ்சிருச்சுன்னா இந்த பிரச்சனை தீர்வு ஆயிடும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள். இப்ப அங்க அமைக்கிறதுக்கே அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மீண்டும் அந்த வழக்கை விசாரிக்கணுங்கிறாங்க. 3 பேர் கொண்ட ஒரு பாசிபிலிட்டி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டாலும் அது மீண்டும் முதல்ல வந்து இப்பொழுதைக்கான ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறதை தொடர்ந்து நடத்தி கொண்டே திரும்ப 2 பேருடைய கோரிக்கைகளையும் பரிசீலித்து ஒரு மாற்றையும் கொடுக்கலாம் அப்படிங்கறத அதோடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல சேர்க்க முடிந்தால். இது எனக்கு வந்து அந்த அளவுக்கு சட்டம் தெரியாததுனால நான் அதை சொல்ல முடியாது. பட் இதையெல்லாமும் சேர்த்து பரிசீலித்து இந்த ரிசல்ட் நாளைக்கு வேற மாதிரியாக சற்றே மாற்றி அமைக்கிறதுக்கான இடம், ஸ்கோப் இருக்குன்னா ஒருவேளை கர்நாடகம் அதற்கு ஒத்துக்கொள்ளலாம். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இது பிடிக்கும்? இதெல்லாம் இது வந்து நான் ஸ்டாப். நம்ம வந்து இதை நினைக்கிற மாதிரி டக்குன்னு இன்னைக்கு இதை மாத்தி அமைக்கிறது எல்லாம் முடியாது. ஏன்னா இது வந்து பல கோடி மக்கள் சம்பந்தப்பட்டது, பலருடைய ஆதாயம் சம்பந்தப்பட்டது. அது மிக சாதாரண ஏழை விவசாயியாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, அதிலிருந்து மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒருவராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் தங்களுடைய தனிப்பட்ட கால்குலேஷன்ஸ் இங்க செய்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க இது இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்னா, இன்னும் சில 100 ஆண்டு காலம் ஆகலாம். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிரச்சனைகள் இல்லாத ஆண்டுல வந்து விட்டுடுறோம். 2 பக்கமுமே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அது ரொம்ப அக்யூட்டா மாறிடுது. ஆக நம்ம இதை தொடர்ந்து இதுல வந்து பிரதமருக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்கு. அவர் தட்டி கழிக்க முடியாது. தனியா வந்து ஒரு ரூம்குள்ள தன்னை சாத்திக்கிட்டு இல்ல அது வந்து கோர்ட்ல இருக்கு அப்படின்லாம் சொல்றது வந்து நியாயமற்றது. அவர் இறங்கினா கெட்ட பேர் வரும் அவருக்கு. அந்த கெட்ட பேர் வருவதற்காக தான் அவர் பிரதமராக இருக்காரு. அப்ப நீங்க வந்து இறங்கி இந்த விஷயத்துல என்ன மாதிரியான மாற்றம், யாருக்காவது ஒருவருக்கு சாதகமாக சட்டை சாதகமாக வரும் போல நினைத்தாலே இன்னொரு மாநிலத்துல அவருக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரப்போகிறது.
அவர்கள் அங்கே ஜெயிக்காமல் கூட போகலாம். ஆனாலும் அந்த காரியத்தை நீங்க செய்துதான் ஆகணும். சில 100 ஆண்டுகள் ஆகலாம் அப்படிங்கறதான் யதார்த்தமா? அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அந்த பிரச்சனையை. அதுதான் தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அந்த பிரச்சனையில யார் என்ன அணுகுமுறையை கையாண்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை எம்ஜிஆர் முதலமைச்சர் காலத்திலும் சரி, கருணாநிதி முதலமைச்சரான காலத்திலானாலும் சரி, ஒவ்வொரு டிஸ்ட்ரஸ் இயர்லையும் இவங்க வந்து அந்த தன்னுடைய பேக் சேனல்ஸை யூஸ் பண்ணி, இல்லைன்னா துரைமுருகனை போன்றவர்கள் வந்து அங்க போய் அங்கத்த முதலமைச்சரை சந்திச்சு அங்கிருந்தும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வராம, அதாவது தண்ணி திறந்த விடுறோன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வராம, இங்கேயும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் இல்லாம தான் தண்ணி வந்து கொண்டு இருந்தது. அங்க வந்து ஒவ்வொரு முறையும் அங்கத்த லெஜிஸ்லேட்டரும் சரி, அங்கத்த முதலமைச்சர் கூட சரி, நாங்க தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ற ஸ்டாண்ட்ல இருந்தாங்க. ஆனா இரவோட இரவாக தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. டிஸ்ட்ரஸ் இயர்ஸ்ல இது மட்டும்தான் இப்போதைக்கான தீர்வாக இருக்க முடியும். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறிவிட்டது. எப்படி ஒரு காஷ்மீர் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகுதோ, அதுக்கு நம்ம இந்த ஜெனரேஷனால சால்வ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி தான் காவேரியும் நம்ம எடுத்து சென்று விட்டோம். அப்ப அதனாலதான் இப்போ இருக்கும் இந்த நிலைமையில வந்து ஒரு காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஒரு தீர்வாக நாம பார்த்தால் கூட அதை கர்நாடகம் ஒத்துக்கொள்ளாத இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக இதை தள்ளி போட தான் வேணும். அப்போ ஒரு டிஸ்ட்ரஸ் இயர்ல என்ன செய்ய முடியும்னால், 2 முதலமைச்சருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்கிறது தான் அது தலையாய பிரச்சனையா இருக்குது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால தான் எம்ஜிஆர்னாலையும் கருணாநிதினாலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரஸ் இயர்லையும் தண்ணி திறந்து விட முடிந்தது. அதனால தான் விவசாயம் அங்க நடந்தது. தண்டவாளங்களில் இறந்தவர்களுக்கு பூஜை செய்யும் காவல் ஆய்வாளர்னு ஒரு செய்தி இருக்கு. ரயில் அடிபட்டு இறந்தவர்களுக்கு அவர் வந்து பூஜை செய்கிறார். இவங்கெல்லாம் நிறைய நாட்களாகவே அன்ட்ரேசபிளாகவே இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்னாலான ஒரு உதவி அப்படிங்கிற மாதிரி இவருடைய செய்தி இருக்கு. மனிதாபிமான அடிப்படையில் இதை செய்கிறாரு அப்படின்னு இதை பார்க்கலாமா? எப்படி இதை வந்து புரிஞ்சுக்கலாம்? எப்படி பார்க்குறீங்க? இந்த பித்ரு தர்ப்பணம்ங்கிற அந்த முறைப்படி இது வந்து இந்தியாவில் பரவலாக இருக்கிறது. பொதுவாக அந்த முக்கியமாக அந்த மகாலய பட்ச அமாவாசையப்போ அனைவரும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதுன்னு, அப்போ இறந்த உறவினர்களே இல்லாத யாரென்று தெரியாதவர்களுக்கு இது அவருடைய நம்பிக்கையின்படி அவர் செய்கிறாருங்கிறத வந்து பாராட்டணும். நமக்கு வந்து இதெல்லாம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பொதுவாக வந்து இது போன்ற எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் இது ஒரு மனிதநேய நிகழ்ச்சி அப்படின்னு வைத்துக்கிட்டு பாராட்டுறதோட விட்டுறலாம். எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இதே மாதிரியான ஒரு நடவடிக்கையை வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. தண்டவாளத்துக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் அவர் இந்த மாதிரியான சடங்குகளை பண்ணியிருக்கிறார். இது மனிதாபிமானம் அப்படின்னு பாராட்டலாமா, இல்லை ஒரு மதம் சார்ந்த நடவடிக்கையில் அவர் ஈடுபடுறாரு அப்படிங்கிற விமர்சன பார்வையோட பார்க்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம் அது? இல்லை, அது ஒரு தனிநபருடைய விருப்பமாகத்தான் பார்க்க முடியும். ஒரு போலீஸ்காரர் என்றதை நம்ம மாற்றி வைத்துக் கொள்ளலாம். அதை தாண்டி தான், அதாவது நாம் யாராக மாறுகிறோம் என்றால் நம்மளுடைய அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்னால தான் நாம் ஒரு மனிதனாக, ஒரு கொள்கை இருக்கிற மனிதனாக, அது ஒரு நாஸ்திகனாகவோ ஆஸ்திகனாகவோ ஆக மாறுகிறோம். ஸோ அந்த ஒரு நிலைமையில வந்து அவர் ஆஸ்திகனாகத்தான் இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு நிலையில் தான் நாம் யோசிக்க வேண்டும். அப்போ அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரிகிறது இதாக இருக்கலாம். அவருக்கு ஒரு ஆழ்ந்த ஏதாச்சும் ஒரு அழுத்தம் வந்திருக்கலாம், வாழ்க்கையிலேயே வந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் பார்க்கலையே, இது நம்ம ஸ்பெகுலேட் பண்ணத்தான் முடியும். ஸோ அதில் இருந்து தான் இது ஆரம்பிக்குது. இது ஒரு நல்ல செயல் என்று நான் கூறுவேன். வேற ஒன்றும் கிடையாது, அவருடைய மனதிலிருந்து வந்திருக்கும் அந்த அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் பார்க்க முடியுமே தவிர, நிச்சயமாக இதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இவர் செய்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக இது எல்லாம் வெளிப்படையாக நாம் பார்த்தோம்னா நமக்கு இவ்வளவுதான் தெரியுது. அதாவது ஒரு போலீஸ்காரர் தன்னுடைய அந்த நாம யூசுவலா அசோசியேட் செய்கின்ற ஒரு முரட்டத்தனத்தை மாற்றி வைத்துக் கொண்டு மக்களுக்கு செத்த பிறகும் ஒரு சேவை செய்கிறார் என்றால் நிச்சயமாக வரவேற்கக்கூடியதுதான். அவர் ரயில்வே காவல் ஆய்வாளர். தனிநபரா அவருடைய விருப்பத்தையோ அவருடைய நம்பிக்கையோ அவர் வெளிப்படுத்துறாரு இங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல ஒரு அரசு சார்ந்த நிறுவனத்தோட அவருக்கு தொடர்பு இருக்கு, அரசோட மதம் சம்பந்தப்பட்டதாக எங்கேயும் நம்ம சொல்ல முடியாது, அதை நம்ம வலியுறுத்தவும் செய்யறது இல்லை எங்கேயுமே. அப்ப இந்த செயல்களை நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, நம்ம இதை அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ஒருவேளை அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்து அந்த மதத்தின்படி இறந்தவர்களுக்கு ஏதேனும் சடங்கு இருக்கு, அல்லது முஸ்லீமாக இருந்து அதற்கு ஏதோ சடங்கு இருக்குன்னா அதை அவர் செய்தால் அதையும் இதையும் நம்ம ஒரே மாதிரி தான் வைத்து பார்க்கணும். அதனால இது வந்து இவர் ஒரு இந்து முறைப்படியான ஒரு சில சடங்குகளை செய்கிறார் அப்படிங்கும் பொழுது அரசு அதுக்கு எந்த சாங்ஷனும் தரல. இதை வந்து உண்மையிலேயே அரசு வந்து நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, நீ வந்து ரயில்வேல வேலை பார்க்கிற அப்படின்னு சொன்னால் அதை நான் வந்து வருத்தத்துக்குரிய ஒன்றாகத்தான் நான் நினைப்பேன். இவர் செய்வது யாரையும் பாதிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் தன்னுடைய சொந்த கை காசை போட்டு யாரோ ஒருவரை கூப்பிட்டு இது செய்கிறார். உண்மையிலேயே இந்த சடங்கை நீங்க
நான் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் இல்லை, நான் அதெல்லாம் தள்ளிட்டு இந்த சடங்கை பற்றி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அமாவாசை என்று தர்ப்பணம் செய்பவர்கள் அதில் வரக்கூடிய வரிகளில் வந்து அவர்கள் தன்னுடைய மூத்தோர்களுக்கு மட்டும் செய்வதில்லை அந்த சடங்கு. அதில் ஒரு இடத்துல என்னுடைய உறவினர் இல்லாத, என்னுடைய எந்த விதத்திலும் என்னுடைய கோத்திரத்தில் இல்லாத அனைவருக்குமாக சேர்த்து நான் எள்ளும் நீரும் தர்ப்பையும் சேர்த்து கொடுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் தெளிவாக வருது. அப்போ இது வந்து நம்முடைய நாட்டில் மதத்தை விட்டு வெளியில பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு மக்கள்கிட்ட. அதாவது இவர்கள் வந்து தன்னுடைய உறவினர்களுக்கு மட்டும் இந்த சடங்கை செய்வது இல்லை. இன்றைக்கு இந்தியாவில் அமாவாசை என்று செய்யக்கூடிய அனைத்து நபர்களுமே இறந்து போன அனைவருக்குமாக சேர்ந்து இதை செய்கிறார்கள். இப்ப இவர் அதை முக்கியமாக எடுத்துக்கிட்டு போய் செய்யும் பொழுது பாராட்டிட்டு விட்டுடுறதுதான் சரின்னு நான் தனி நபரா இருக்கிற போதே மதம் சார்ந்த அடையாளங்களை தன்னளவுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துவாங்க. இவர் ஒரு அரசு சார்ந்த ஊழியரா இருக்கிற போது இதை வந்து இந்த அளவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, இதை எப்படி எடுத்துக்கலாம்? அது ஒரு அரசாங்கத்தினுடைய பார்வையில தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது நம்முடைய அரசியல் சாசன சட்டம் சொல்லுது, உங்களுக்கு உங்களுடைய மதத்தை பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அதனுடைய ஃப்ரீடம் இருக்குன்னு கூறுது. ஆனால் நீங்க அது ஒரு வேலைக்குள்ளால கொண்டு வரலாமா, ஒரு அரசாங்க வேலைக்குள்ளால கொண்டு வரலாமா பார்த்தா நிச்சயமாக கூடாது என்ற ஒரு சரத்தும் இருக்கிறது. ஸோ அப்படி அது ஸ்ட்ரிக்ட்லி நீங்க லா பார்த்து விட்டால் அவர் வந்து செய்தது தவறு என்று நாம் கூற முடியும். ஏனென்றால் ஒரு அரசாங்கமே இதுல வந்து தலையிட்டு செய்யற அளவுக்கு, அது இங்க மட்டும் இல்லை, எங்க ஒரு நிகழ்வு நடந்தாலும் டெத் நடந்தாலும் அதை தலையிட்டு செய்வது கிடையாது. அது தமிழ்நாட்டிலானாலும் சரி, வேற எந்த இடத்துலனாலும் சரி. இதுல அதை தாண்டி நாம யோசிக்க வேண்டியது, அதாவது இதுல ஒரு அரசியல் சாயம் இருக்குதான்னு மட்டும் தான் நாம பார்க்க வேணும். அதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரை பக்தி வேறு, அரசியல் வேறா தான் இருக்கிறது. அதாவது ஒரு கோயில்ல கூட ஒரு ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் என்ற அளவுக்கு வரவில்லை என்னை பொறுத்தவரை. அதாவது ஹிந்து ஃபண்டமெண்டலிசம் இன்னும் வந்து இந்த டெம்பிள் வழியாக வரவில்லை. ஸோ அந்த ரீதியில் பார்த்தா கூட நிச்சயமாக இது வரவேற்கத்தக்கக்கூடியது. அவருடைய மனசில் பட்டதை அவர் செய்கிறார். இது அரசியல் சாசன சட்ட பிரகாரம் தவறாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் அந்த எல்லா இடத்துலையுமே வருகிறது. அந்த ஆர்பிஎஃப்ஐ பற்றி, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸை பற்றியும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு வருகிறது நான் கருதுகிறேன். என்றால் அவ்வளோ பெரிய செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆர்பிஎஃப்ல ஒன்றும் பெரிதாக நடக்கிறது இல்லை. பெரும்பாலான இடத்தில் வந்து அவர் வந்து தவறான இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் பத்திரிகைகளும் சரி வேற எல்லா இடத்துலையும் மேல் வருகிறது. இப்போ அப்படி வரும்போது இப்படி ஒரு நியூஸ் வர்றது நல்லதான் கருதுகிறேன். 65,250 கோடி ரூபாய் கருப்பு பணம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா அருண்ஜேட்லி சொல்லியிருக்கிறார். தாமாக முன் வந்து கருப்பு பணத்தை ஒப்படைக்கும் திட்டத்தின் மூலமாக இவ்வளவு பணம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இவங்களே முன் வந்து இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்கன்னா இப்போ வராத பணம் எவ்வளவு கணக்கில் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. எப்படி பார்க்கலாம் அந்த செய்தி? அதாவது ஒரு 4 நாளுக்கு முன்னால வரை பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு 1500 கோடி கிட்ட தான் வந்திருந்தது. ஸோ அதில் வந்து பெரிய பதட்டம் வந்தது, என்னது வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ நமக்கு தெரியும் பிளாக் மணி இந்தியாவில் எவ்வளோ இருக்குங்கிறது அனைத்து நபர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயமா இருக்கிறது. ஸோ அதன் பிறகுதான் இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் வந்தது, ஒரு பெரிய சாதனை என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் இது பிரச்சனை வருது எங்கன்னா, இந்தியாவினுடைய டைரக்ட் டாக்ஸேஷன், அதாவது நம்மளுடைய அந்த இன்கம்ல இருந்து வர்ற டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மிக குறைவாக இருக்கிறது. உலக நாடுகளில், அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ் வச்சு பார்த்தோம்னா மிக குறைவாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ டோட்டல் டாக்ஸினுடைய ஏறத்தாழ 50% மேலே தான் இருக்குது. இந்த 15-16 கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓவர் 50% தான் இருக்குது. இந்தியாவுடைய பிரச்சனையே தான். ஏனென்றால் பாக்கி இருக்கிற அந்த 49% டாக்ஸ் எங்க வருதுன்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது நாம் வாங்கும் பொருட்களுக்கு இருந்து வரும் டாக்ஸாக தான் அது மாறி விடுகிறது. அதுல யார் பாதிக்கப்படுறாங்கன்னா எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அது ஒரு செல்வந்தரும் பாதிக்கப்படுறாரு, அதே மாதிரி ஒரு கடைக்கோடி குடிமகனும் பாதிக்கப்படுறாங்க. அங்கதான் பிரச்சனை வருது. அதாவது நீங்க எப்படி வந்து இந்த செல்வந்தரை வந்து இப்படி விட்டு வச்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்விதான் எனக்கு கேட்க வேண்டியதா இருக்குது. ஏனென்றால் இந்தியாவினுடைய டாக்ஸ் பேஸ், இந்த டைரக்ட் டாக்ஸ் கான்ட்ரிபியூட்டர் நம்மளை போன்றவர்களை தவிர பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4% ஆஃப் இந்தியன்ஸ் தான். 740 மில்லியன் அடல்ட்ஸ் இருக்கிற ஒரு நாட்டில் வந்து 4% தான் டாக்ஸ் கட்டுதுன்னு பார்க்கும்போது, அதாவது தன்னுடைய சொந்த வருமானத்திலிருந்து டாக்ஸ் கட்டுதுன்னு பார்க்கும்போது அது ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயோ இடிக்குதுன்ற அந்த பார்வை வருது இல்லவா? அங்கிருந்து தான் நம்மளுடைய தலையாய பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதே மாதிரி கார்பரேட் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து குறைந்து கொண்டே வருகிறது. அது ஒரு 5 வருட காலத்தில் குறைந்து வந்திருக்கு. வேற ஒன்றும் கிடையாது, அது இண்டஸ்ட்ரியல் மாந்தம்னால பிரச்சனைகள்னால தான் குறைந்து கொண்டிருக்கு நாம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன், அதாவது இந்த 5 வருஷ காலத்தில் வந்து இந்த லக்ஸுரி கார்ஸ், இந்த பெரிய BMW 7 சீரிஸ் காரோ இல்லை S கிளாஸ் காரோ வந்து வாங்குறதுல வந்து ஒரு பெரிய சரிவு வந்திருக்கான்னு பார்த்தா கிடையாது.
ஸோ அப்போ பணம் இருக்க தான் செய்யுது. எல்லாரும் பெரிய பெரிய கார்கள், குழு கார்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ராயல்ஸ் ராய்ஸ் வாங்குறாங்க, ஆடி 8 சீரிஸ் வாங்குறாங்க. அப்போ ஏன் டாக்ஸ் வர மாட்டேங்குது மட்டும் தான் புரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாருமே 100% growth, 150% growth தான். அதாவது லக்ஸுரி ஐட்டம்ஸ்ல செய்யறவங்க. அதே மாதிரி எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் இருக்கிற, ஏர்பிளைன்ல இருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டும், எல்லா பிசினஸ் கிளாஸ் சீட்டும் இப்போ இந்தியாவில இருந்து போறதுல பெரும்பாலும் ஃபுல்லா தான் போகுது. ஸோ இதற்கெல்லாம் பணம் இருக்கும்போது ஏன் அதை வந்து டாக்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியவில்லை என்ற தலையாய கேள்வி எழுகிறது. 65,000 கோடி நிச்சயமாக வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் பேசிக் டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஏன் நடக்கவில்லை, ஏன் டைரக்ட் டாக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்கிறது கேள்வி நிலவுகிறது. தொழிலதிபர்கள் வளர்றாங்க 100%, 150%. ஏன் அரசுக்கு அது வந்து வரி வருவாயாக வரல, ஹைட் பண்றாங்களா? நியாயமான கேள்வி. இதில் நீ கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது, அங்கீகரிக்கப்பட்ட தொழில்கள், ஒரு லிமிட்டட் கம்பெனியாக நிறுவப்பட்ட தொழில்கள் இந்த மாதிரி எல்லாம் பணத்தை பெரும்பாலும் ஏமாற்ற முடியாது. அவர்கள் 2 கணக்கு வைத்திருக்கலாம். அப்படி வைத்திருந்தால் கூட அவர்கள் ஏதோ விதத்தில் கொஞ்சமாவது டாக்ஸ் கட்டுறாங்க. டாக்ஸ் யார் கட்டலை அப்படின்னு பார்த்தா, மிக பெருமளவுக்கான தனிநபர்கள், மாத சம்பளம் வராத தனிநபர்கள், ஆனால் நியாயமான வருமானம் இருக்கக்கூடிய தனிநபர்கள் ஏமாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய இடம் நம்முடைய டாக்ஸ் செட்டப்பில் இருக்குது இன்றைக்கு. இது வந்து மருத்துவர்கள்லேருந்து ஆரம்பித்து, வக்கீல்கள்லேருந்து ஆரம்பித்து, ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பணம் சம்பாதிப்பவர்கள். ஆனால் அவர்கள் வந்து என்ன இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்கங்கிறதுல வந்து நிறைய ஓட்டைகள் இருக்குது. இதை தடுக்கிறது எப்படின்னு ஒன்று பார்க்கணும். அடுத்தது, தவறான முறையில் பணம் சம்பாதிப்பவர்கள்னு நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க. அவர்கள் தங்களை போய் பதிவு செய்துக்கிட்டு அவர்கள் டாக்ஸ் எல்லாம் கட்டவே போவதில்லை. நேரடியாக அரசியலில் ஈடுபடுபவர்கள், மறைமுகமாக அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு தரகர்களாக செயல்படுபவர்கள் அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு தவறான பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய கோஷ்டி இருக்கு. இதை சட்டம் மூலமாக மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும். அது வேற பிரச்சனை. இவர்களை அதிகமான நபர்களை வந்து டாக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு அரசு பல விஷயங்களை செய்துக்கிட்டே தான் வருது. உதாரணத்துக்கு மினிமம் அல்டர்னேட் டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கும் பொழுது, நீங்கள் லிமிடெட் கம்பெனியாக இல்லாட்டாலுமே கூட நீங்கள் ஒரு தொழில் நடத்துறீங்க, பார்ட்னர்ஷிப்பாகவோ அல்லது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாகவோ நடத்தினாலும் உங்களுக்கு இவ்வளவு வருமானம் இருந்ததுன்னா நீங்கள் இவ்வளவாவது டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒன்று அரசு செய்திருக்கு. அதை இன்னும் அந்த கம்ப்ளைண்ட்ஸை அதிகப்படுத்தணும். ரெண்டாவது, இந்த ஜிஎஸ்டி மாதிரியான ஒன்று வரும்பொழுது தானாகவே கம்ப்ளைண்ட்ஸ் அதில் ஒரு சில வசதிகள் இருக்கிறதுனால அதிகமாகும் என்று எதிர்பார்க்கணும். நிறுவனங்கள்டேந்து பெருமளவு எனக்கு என்னவோ அதை ஒழுங்குபடுத்திட முடியும்னு தோணுது. பிரச்சனை தனிநபர்களாக இருப்பவர்கள். இன்னைக்கு கார் வாங்குறவங்கலாம் யாரு அப்படின்னு பாருங்க, அவர்கள் தனிநபர்கள். அவர்கள் வந்து சுத்தமாக ஒரு பைசா கூட டாக்ஸ் கட்டாம இருக்கும் பொழுது அரசு அதற்கு இன்னொரு வழியை கையாளுது. இல்ல, அதான் நம்ம அது ரெண்டும் வேறு. நீங்க தனிநபர்களை டாக்ஸ் சிஸ்டத்துக்குள்ள கொண்டுட்டு வரணுங்கிறத கண்டிப்பா நீங்க இதை செய்யணும். அந்த ஸ்பேஸை வெயிட் பண்ணணுங்கிறது இல்ல இத்தனை சொன்னதுக்கு காரணம், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, தொழிலதிபர்கள் வளர்கிறார்கள், அரசுக்கு வருமானம் வரவில்லைன்ட்டு. ஏதோ தொழிலதிபர்கள்னா ஒரு நிறுவனத்தை நடத்துபவர் தான் இந்த பணத்தை திருடுறாருங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து பொதுவாகவே இடதுசாரி எண்ணம் கொண்டவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கு. அதைத்தான் நான் வந்து மாற்றாக சொல்கிறேன். ஏன் அந்த சந்தேகம் வருது அப்படின்னா, நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன்களை நீங்க வந்து வசூலிக்கிறது இல்ல, வாரா கடனுடைய தொகை வந்து அதிகமாகுது, இல்ல தள்ளுபடி செய்யக்கூடிய கடன்கள் வந்து அதிகமாகுது. இப்ப இந்த பக்கம் அவங்களுடைய வளர்ச்சியும் அதிகமாகுது, அதற்கும் டாக்ஸ்க்கு என்ன இந்த பக்கம் அதுதான் நம்ம அதை தனிநபர்களை நீங்க கொண்டுட்டு வரதுங்கிறது தனி, இவங்க கிட்ட இருந்து நிறுவனங்கள்ட்ட உண்மையிலேயே வரி கட்டாத ஒருவருக்கு வங்கியில இருந்து டாக்ஸ் எல்லாம் கிடைக்காது. எனக்கு முதல்ல நான் வந்து வரி கேட்க போகும்பொழுதே லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐடி ரிட்டர்ன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ இவர்கள் வரி கட்டுகிறார்கள். அவர்கள் வாங்கிய கடனுக்கு அவர்கள் ஏன் வசூல் செய்யவில்லை அல்லது அவர்கள் அதை ஏமாற்றுகிறார்களாங்கிறது தனி டிஸ்கஷன். இப்பொழுது நம்ம வரியை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, தொழிலதிபர்கள் வரி கட்டாயமாக கட்டுகிறார்கள். அவர்களுக்கு கடன் வாங்க வேண்டும், அரசு வங்கிகளிடமிருந்தும் தனியார் வங்கிகளிடமிருந்தும் ஆர்பிஐ கீழே இருக்கக்கூடிய அமைப்புகளிடமிருந்தும் அவர்கள் கடன் வாங்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒவ்வொரு டைரக்டரும் வரி கட்டுபவராக இருக்க வேண்டும். இல்லாட்டால் அவர்களுக்கெல்லாம் வந்து வரி அந்த கடன்லாம் கிடைக்காது.
முதல்ல. அது புரியுது. என்ன? அதை தாண்டி நீங்க 9,000 கோடி வரைக்கும் அந்த கடனுடைய அளவு எப்படி அதிகரிக்குது? அந்த இது கடன் வேற தொகை discussion. அந்த கடன் தொகை ஏன் தள்ளுபடி செய்யப்படுகிறது? நீங்க இப்ப தனிநபருடைய கடனை வசூலிக்கிறதுக்கு காட்டக்கூடிய அந்த முனைப்பும் அந்த தீவிரமான நடவடிக்கையும் இந்த தரப்புல எடுக்கப்படுதாங்கிறது கேள்வி இல்ல. இவங்க டாக்ஸ் சிஸ்டத்துக்குள்ள வரணும்னு நம்ம வலியுறுத்துகிற போது, இவங்களை நம்ம நிறைய நெருக்கிற போது அந்த நெருக்கடி இங்க இருக்காங்கிற ஒரு இது ரெண்டு வெவ்வேறு நெருக்கடிகள். முதல்ல வந்து நான் இது மாதிரி ஒருவர் ஏமாற்றுவதை விட்டு விடுவதையெல்லாம் நான் வந்து ஆதரிக்கல அப்படிங்கறத முதல்ல சொல்லி நான் உங்ககிட்ட திரும்ப வரேன். நீ இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதே கேள்விதான் இந்த 65,000 கோடியில நான் வைக்க விரும்புறேன். ஏனென்றால் இது வந்து டாக்ஸ் இவேட் பண்ணப்பட்டது. இதற்கு வந்து நீங்க வந்து இப்போ எவ்வளவோ நிறுவனங்கள்ல ரேட் பண்ணி இந்த முந்தா நேத்து கூட பெங்களூர்ல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ரேட் பண்ணி வந்து 43 கோடி 2 மெடிக்கல் காலேஜ், மலையா மெடிக்கல் காலேஜ்ல இன்னொரு மெடிக்கல் காலேஜ்லயும் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியாக எடுக்க வேண்டிய காசு, அதாவது அந்த என்டையர் அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டியது, இந்த 65,000 கோடியும் அப்படியே கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய காசுகள் தான். 60,000 கோடி டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப அதுல நீங்க பாத்துக்கணும், இது அதாவது ஒரு பெனல்டி போடுறாங்க, 45% பெனல்டி போடுறாங்க. வரதும் முழுதா வந்துருச்சாங்கிறது இல்ல, வர வேண்டியதுல ஒரு குறிப்பிட்ட தொகை வந்திருக்குன்னு தானே எடுத்துக்காங்க. 50% அவங்க டிஸ்க்ளோஷர் அமௌண்ட்ல ஒரு பாதி இந்த செப்டம்பர் இறுதியிலையும், அடுத்து சரியாக ஒரு ஆண்டு கழித்து மீதியையும் தருவதாக தான் சொல்லியிருக்காங்க. சோ ஒவ்வொரு ஸ்கீமும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. அது முன்னாடி இந்த வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம், சிதம்பரம் கொண்டு வந்த ஸ்கீம் ஆனாலும் சரி, இந்த ஸ்கீம் ஆனாலும் சரி, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நமக்கு என்ன ஒரு அறிவுரை நமக்குன்னா, நீங்க வந்து நீங்க உங்களுடைய சேலரியை வந்து காமிக்காதீங்க, இல்லைன்னா உங்களுடைய அந்த வருமானத்தை வந்து நீங்க வந்து இப்ப டாக்ஸ் கட்டாதீங்க, 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த ஸ்கீம் திரும்பி வரப்போகுது அப்படின்னு. அது சிதம்பரம் செய்த போல சொன்னாரு, இது இந்த செப்டம்பர் 30க்கு அப்புறம் ஒரு டேட்டும் வராது, ஒரு ஸ்கீமும் வராதுனால அவரும் அறிவித்தாரு. அதே மாதிரி தான் ஜெய்ட்லி இப்படி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ டாக்ஸ் எவேட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இது சாதகமா இருக்கே தவிர வேற யாருக்கும் சாதகமா இல்லை. இப்ப அடுத்ததாக இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு 2 ஐடி கம்பெனி இருக்குன்னா 2 ஐடி கம்பெனி கம்பேர் பண்றாங்க. ஸோ இவன் வந்து ஒரு 2 கோடி டாக்ஸ் கட்டியிருக்கான், இவன் வந்து 40 லட்சம் தான் டாக்ஸ் கட்டியிருக்கான்னா, அவன் வந்து இந்த 40 லட்சம் டாக்ஸ் கட்டின கம்பெனிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட நடந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய கம்பேரபிள் கம்பெனியோட டாக்ஸ் கட்டியிருக்கேன், நீங்க ஏன் கட்டலான்னு கேட்கறான். இது தொழில்நுட்பம் இல்லாதனுடைய ஒரு பிரச்சனை கூட இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வருது. இன்கம் டாக்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஃபீல்ட் ஆயிடுச்சு. ஏனென்றால் அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு தான் டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. பெரும்பாலான நிறுவனங்கள் சாரனுடைய அந்த இது வச்சு எவேட் பண்றது இல்லைன்னு கூட வச்சாலும், தனிநபர் வருமானத்தில் எல்லா இடத்துலையுமே தனிநபர் காம்பன்சேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு தனிநபருடைய அந்த எவேஷன் வரையான அந்த விஷயங்கள் எவ்வளவோ நடந்து கொண்டுதான், இந்த எவேஷன் நடந்து கொண்டுதான் இருக்குது. இதை வந்து ஒரு பிளக்காக தான் இந்த மௌரிஷியஸ் ட்ரீட்டி, அதாவது நீங்க வந்து மௌரிஷியஸ்ல வந்து நீங்க ஒரு கம்பெனி அமைத்து விட்டால், இந்தியாவில் வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டின்னு ஒரு ட்ரீட்டி வச்சிருந்தோம். அதில் இருக்கும் அந்த ஓட்டைகளை வந்து இப்ப கலந்து விட்டார்கள். சோ இந்த மாதிரி எல்லா நாடுகளோடும் நீங்க வரணும். அதாவது அமெரிக்க சிட்டிசனா இருந்தால் நீங்க வந்து அதுல ஒரு சரத்தே இருக்கு. அதாவது நீங்க எங்க என்ன இன்கம் வந்தாலும் கூட நீங்க அதை அமெரிக்கால டிக்ளேர் பண்ணணும்னு ஒரு சரத்து வருது. அந்த மாதிரி ஒரு சரத்து நமக்கும் வர வேண்டும். இப்ப பெரும்பாலானவர்கள் என்ஆர்ஐ என்ற போர்வையில் என்ன பண்றாங்கன்னா, இங்க டிக்ளேரே பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க அந்தந்த நாட்டுல டிக்ளேர் பண்றாங்க. சோ இதெல்லாம் பெரும் பிரச்சனைகள் இருக்குது. டைரக்ட் டாக்ஸேஷன்ல ஒரு பெரும் பிரச்சனை இருக்குது. அதாவது 1 கோடிக்கு மேல டாக்ஸ் கொடுக்குறாங்க, ஏறத்தாழ 20,000 பேர் தான் இந்த நாட்டில் இருப்பாங்களா? இதுதான் தலையாய கேள்வி. அப்ப 20,000 பேர் தான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் தனி ஏர்கிராஃப்ட்லயும் போறாங்களா இந்தியாவில இருந்து? இதெல்லாம் பெரிய கேள்விகளா இருக்கிறது. இந்த அடிப்படை பிரச்சனைகளை நீங்க வந்து செவி சாய்க்காமல் நீங்க வந்து இந்த மாதிரியான டிக்ளரேஷன் ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் போய் கொண்டிருந்தால் இது நாட்டுக்கு நல்லதில்லை. இது இப்ப இந்த புவர் பீப்புளை பயங்கரமா பாதிக்க போகுது. டாக்ஸ் எவேட் பண்றவங்களுக்கான இந்த சலுகைகள் அப்படிங்கறத நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை கொடுத்துற போது தனிநபருக்கு வந்து என்ன நம்பிக்கை வரும்? நம்ம அவங்கள வந்து டாக்ஸ் பே பண்ணணும்னு நம்ம சொல்றோம், ஆனா அதுக்கு அவங்க முன் வருவாங்களா? இங்க இந்த பக்கம் சலுகை காமிச்சிட்டு இவங்களை மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ரிக் பண்றதுல எந்த விதமான பலன் இருக்க முடியும்? இப்ப இந்த முதல்ல இதே கேட்போம், இவ்வளவு நபர்கள் ஏன் இப்ப வந்து தங்களுடைய பணத்தை வெளியில கொண்டு வந்திருக்காங்க? இதுநாள் வரைக்குமான இந்திய பொருளாதாரம்ங்கிறது கருப்பு பணத்தை வைத்துக்கொண்டு த்ரைவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று. ஆனால் மாறிக்கொண்டே வரக்கூடிய பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து அந்த பணத்தை ஏதோ ஒரு விதத்தில் வெள்ளையாக வைத்திருப்பதன் ஒரு அவசியம் அப்படிங்கிறது உருவாகிறதுனால தான் இவர்களே இதை நோக்கி வராங்க. இதுதான் நேர்மையான வரி அப்படிங்கிற புரிஞ்சு, நேர்மையான வழின்னே நான் சொல்லல, வரி நேர்மையான இதுதான் சரியான அந்த அவங்க சம்பாதிச்ச பணத்துக்கான சரியான வரின்னு சொன்ன பிறகு இவங்க இந்த அளவுக்கு முன் வந்திருக்காங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு 10,000 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க, அது எல்லாமே கருப்பு பணம்னா அதை எப்படி வைத்திருப்பீர்கள்? ஏதோ புலிப்பானைக்குள்ள பணமாக
அது ஒரு பேங்க்ல இல்லை, அல்லது பலருடைய பேரில் அக்கௌண்ட்டாக, அது ஒரு ஒயிட் ஆனால் அது பெனாமியாக, இப்படியெல்லாம் வைத்து தான் வேண்டிய நேரத்தில் அதை வெளில எடுத்தாகணும். அதை வைத்துக்கொண்டு பல பிஸ்னஸஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதற்கு முன்னாடி இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்கி இன்னும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது ஒரு பிசினஸ் மேன் என்ன பண்ணுவாரு? அது ஒயிட்டா இருக்கிறது அவருக்கு பெட்டர். இன்றைக்கு நீங்கள் தங்கம் வாங்கலாம் பிளாக் மணியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு. ஆனால் ஒரு நிறுவனத்தோடைய பங்குகளை நீங்க ஒரு ரெசிடென்ட் இந்தியனாக இருந்து மிக அதிகமாக வருமானம் தரக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்தோட பங்குகளை வாங்க முடியுமா? முடியாது. அப்ப பணத்தை முழு பணமா இல்லாட்டாலும் ஒரு பகுதி பணத்தையாவது வெள்ளையாக ஆக்குறதுக்கான ஒரு காரணம் இன்றைக்கு வந்திருக்கு. அவர் பிசினஸ்க்காவது அது உதவும். அவர் பிசினஸுக்கு உதவினாலும் அவர் வந்து பிசினஸே பண்ணலன்னு வச்சுங்க, அவர் பணத்தை போட்டு பணத்தை ஆக்குற வெறும் ஒரு இன்வெஸ்டர்னு வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இவ்வளவு பணத்தை வெளில கொண்டு வந்திருக்கிற பலரும் ஒரு பகுதி பணத்தை தொடர்ந்து கருப்பிலே கூட வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு பகுதி பணத்தை அவர்கள் வெள்ளையாக ஆக்குவதற்கு இந்த மாதிரியான ஒரு வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் வழியாக அவர்கள் வெளில கொண்டு வருவதற்கு காரணம் இன்றைய இந்திய பொருளாதாரத்தில் அதை வைத்துக்கொண்டு இன்னும் மேலும் மேலும் சம்பாதிப்பதற்கான கிளீன் வழிமுறைகள் இன்றைக்கு இருக்குங்கிறது ஒன்று. இது நாளைக்கு இன்னும் அதிகமாக ஆகி கருப்பு பணத்தை வைத்துக்கொண்டு உருவாக்கக்கூடிய வருமான வாய்ப்புகள் குறையும் பொழுது இன்னும் அதிகமான பேர் வெளில வருவாங்க. இதை நம்ம கொஞ்சம் அந்த மாரலிஸ்டிக் ஸ்டாண்ட்லேருந்து நகர்ந்துட்டு பார்த்தா, ஒருவர் நியாயமாக இருப்பதற்கான பிசினஸ் காரணங்களை இந்த அரசு உருவாக்கி கொண்டு இருந்தாலே போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப உருவாக்கி இருக்கு அரசு, அந்த வாய்ப்பை இப்ப உருவாக்கி இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பேர் முன் வந்து இத்தனாயிரம் கோடி வந்து சமை பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? இது வந்து மாரலிஸ்டிக் கிரவுண்ட்ல அவர் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்க்க வேண்டாம், அதை நம்ம நிராகரிச்சுட்டு இதை பிசினஸ் ஆங்கிள்லே பார்ப்போமே, நாட்டுக்கான வருமானம்னு பார்த்தோம்னா இதை எப்படி எடுத்துக்கிறோம்? இல்ல, நீங்க நாம ஆரம்பிக்க வேண்டிய இடமே வேற. நாம் ஆரம்பிக்க வேண்டிய இடம் வந்து இன்கம் டேக்ஸ் வருவாய்த்துறையே கிடையாது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. நாம ஆரம்பிக்க வேண்டிய இடம் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ். ஏனென்றால் கருப்பு பணம் எங்க விநியோகிக்கப்படுது பெரும்பாலான அளவில்ங்கன்னா தேர்தல் டைம்ல தான் விநியோகிக்கப்படுது. இங்க கூட நான் அதை பத்தி விரிவான ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். ஒவ்வொரு ஓட்டுக்கும் வந்து 70% மக்கள் காசு வாங்கி ஓட்டுருப்பாங்க. அந்த காசு எங்க இருந்து வருது? ஒவ்வொரு எம்எல்ஏயும் வந்து ஒரு 9 கோடி இல்லைன்னா 10 கோடி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும்போது அந்த பணம் நிச்சயமாக கருப்பு பணம் தான் இருக்க முடியும். அவர் சொன்னாரே மாரலிஸ்ட் கிரவுண்ட்ல நீங்க பாக்காதீங்கன்னு அவர் நீங்க திருப்பி அந்த பாயிண்ட் போயிட்டீங்க. இல்ல நாம எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் தான் ஆரம்பிக்கணும். அதாவது தேர்தல் ஆணையம் இல்லைன்னா தேர்தல் ஆணையர்கிட்ட அந்த பவர் கிடையாது. அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வந்து இந்த தேர்தல் பைனான்சிங்கிறது கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் செய்து கொண்டு மத்திய அரசாங்கமே ஒரு தொகை கொடுக்கும், அதை வைத்து நீங்க தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் அங்கதான் ஆரம்பிக்க முடியும். இந்த எப்போ அந்த தேவை இருக்கிறதோ இந்த தேவைக்கு வேண்டுமான பணம் நிச்சயமாக அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் ஆனாலும் சரி, ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் நிறுவனம் ஆனாலும் சரி, அவங்க வைத்துத்தான் ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. ஓகே, அதாவது அரசியல் இருக்கக்கூடிய கருப்பு பணத்துக்கு மேலாக நிச்சயமாக அதை தாண்டியும் அரசியலுக்கே வராத கருப்பு பணமும் மிகப்பெரிய அளவில் இருக்கு. நான் வந்து அரசியல் நடக்கும் முறையிலும் தேர்தல் நடக்கும் முறையிலும் மாற்றம் வரணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே சொல்யூஷனா சொல்லிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு கருப்பு பணத்தை வைத்திருப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று ஒரு செட் ஆஃப் நன்மைகள் இருக்கு. வெறுமை வந்து எக்கனாமிக் நன்மையை மட்டும் பார்க்கிற ஒருவர் நான் எதுக்கு இந்த பணத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணணும்? நன்மைங்கிறது எல்லாருக்கும், அரசியல்வாதிகளுக்கு இல்ல, தனி நபருக்கான நன்மைன்னு நான் பார்க்கும்பொழுது லாபம் நான் வந்து ஒரு வேற எந்த ஆங்கிள் இருந்து பார்க்கல. நான் ஏன் இந்த பணத்தை போய் கவர்மெண்ட்டுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும்? எதுக்கு நான் இதுக்கு வரி கட்டணும்? அவர்களால் என்னை பிடித்து விட முடியாது, நான் இதை ஒழிச்சு வச்சுக்கிறேன். அப்படியே என்னை பிடிக்க நேர்ந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய கிரிமினல் குற்றச்சாட்டாக ஆக்காம அதற்கு என்ன பண்ணணுமோ அதை ஒத்துக்கொண்டு பணத்தை தருவது, அபராதத்தை கட்டுவதுன்னு ஏதோ விதத்துல அல்லது லஞ்சம் கொடுப்பதுன்னு தப்பிச்சிட முடியும். Advantages of holding black money is more than the disadvantages. நீங்க சொன்ன எல்லாமும் அந்த எலக்ட்ரல் not necessarily எலெக்ஷன்ங்கறங்க. ஒரு எலெக்ஷன்லயே சம்பந்தப்படாமல் ஒரு பணமாக கையில வாங்குவார். ரொம்ப ரொம்ப பாவமான ஒரு ஜோதிடர் ஒருத்தர் எடுத்துப்போம். அவர் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு 1000 ரூபாய் வாங்குவார். அவருக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. அரசியல்வாதி வேணா வந்து உட்கார்ந்து அவர் கையில 1000 ரூபாய் தரலாம். அவர் ஒரு நாளைக்கு 500 பேரை பார்க்கிறாரு, அதுல 50 பேரை பார்க்கிறாரு, 1000 ரூபாய் வாங்குறாரு. அதை அப்படியே ஆட் பண்ணி பாருங்க, ஒரு வருட கடைசியில் அவர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு. ஒன்றை கூட அவர் வெளியில சொல்ல வேண்டாம். அவர் போய் நிலம் வாங்கலாம், அவர் போய் தங்கம் வாங்கலாம், அவர் வீடுகள் வாங்கலாம். எதையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணாம, அவருக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. அவரை விட்டு வைக்கிறது நம்முடைய சிஸ்டம். இப்ப அவர் வாங்கக்கூடிய பொருள்களை எல்லாத்தையும் நீங்க நசுக்குங்க. இப்ப நீங்க தங்கம் வாங்குறதுக்கு ஒரு குந்துமணி தங்கம் வாங்கினாலும் நீங்க பேன் கார்டும் இதுவும் இல்லைன்னா ஒரு
ஒரு பேன் கார்டும் அந்த ஐடி ரிட்டர்னும் இல்லைன்னா உங்களால் வாங்க முடியாதுன்னு சொல்லுங்க, உடனே எல்லாரும் கத்துவாங்க, தங்க வியாபாரிகள்லாம் சேர்ந்து கத்துவாங்க, அப்படிதான் செய்ய போறோம் அப்படின்னு அரசு சொல்லட்டும். அப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. இந்த பணம் வந்து தூய்க்கப்படுகிறது, நுகரப்படுகிறது. அந்த நுகர்ற இடங்களெல்லாம் வெட்டுங்க. நீங்க என்ன பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் வடமா தங்க நகை அவருடைய மனைவியும் மக்களும் அவர்களும் சேர்ந்து போட்டுக்கிறாங்க இல்லையா, அங்க பிடிங்க. பிடிச்சிங்கன்னா தானாவே இதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.